ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஹிசாபியான் நேம். ஹிசாபியான் பார்த்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர். சரிங்களா? இது சிஞ்சென்டா கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸு நிறைய இது இருக்குது. சரிங்களா? பிளான்ட்டு க்ரோத்துக்கு உண்டான தேவையான எல்லாமே இருக்குது இதில். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரேயாக கொடுத்துடலாம். இன்றைக்கி நேற்று மழை வந்ததால் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஃபீடும் கொடுக்கல. அதனால் பிளான்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ன்ட்டு இன்றைக்கி வந்து ஹிசாபியான் ஸ்ப்ரே மட்டும் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் 1 ml யூஸ் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ரா வந்து வெட்டிங் ஏஜென்ட்டு யூஸ் பண்ண தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெட்டிங் ஏஜென்ட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணியிருப்பான். அதனால் பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகவே பரவும். சரிங்களா? நார்மலாக நீங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணால் இலை மேலே சில இலை மேலே வந்து அப்படியே நிற்கும், பேக்லேயும் போகாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணியிருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இலைகள் எல்லாமே வந்து பரவும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா வெட்டிங் ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு வாரம் நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு வாரம் நீங்கள் பயோவிட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஹிசாபியான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹிசாபியான் வந்து நீங்கள் வெறும் ஸ்ப்ரே கொண்டு யூஸ் பண்ணிவிட்டு பயோவிட்டா வந்து நீங்கள் ட்ரென்ச்சாக கொடுத்துடலாம். உங்கள்கிட்ட எந்த பிஜியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதனால் கண்டிப்பாக வந்து ஹிசாபியான் இல்லைனா பிஜிஆர் வேறு எது இருக்கோ. இது ஹிசாபியான் பார்த்தீங்கன்னா பிஜிபி சொல்லுவாங்க, பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர். இப்போது பயோவிட்டா சாகரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டராக வரும். சரிங்களா? பிஜிஆர் சொல்லுவாங்க, இது பிஜிபி. அதனால் நீங்கள் சின்ன பாட்டிலில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள்கிட்ட பயோவிட்டா இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹிசாபியான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, இதில் கொஞ்சம் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். அதனால் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு க்ரோத் வந்து இப்போ சின்ன பிளான்ட்டாக இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பெரிய பிளான்ட் இருக்கும்போது நடுவில் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா க்ரோத் இருக்கும்.